சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் சந்தாதாரர்களே முன்பணம் எடுக்க போறீங்களா? இபிஎஃப்ஓ அமைப்பு வெளியிட்ட குட் நியூஸ். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அரசு மற்றும் தனியார் ஊழியர் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அந்தந்த நிறுவனங்கள் சார்பாக பிஎஃப் கணக்கு தொடங்கப்பட்டு மாத சம்பளத்தில் இருந்து குறிப்பிட்ட தொகையில் பிடித்தம் செய்யப்படுகிறது. இந்த தொகையானது அவர்கள் பெரும் ஊதியத்தை பொறுத்து இருக்கும். இந்த தொகை பணிக்காலம் நிறைவடைந்த பிறகு மொத்தமாக நமக்கு திரும்ப கிடைக்கும். தற்போது தேவைக்கு ஏற்ப தொகையை பணிக்காலத்திலேயே எடுத்துக்கொள்ளும் வசதியும் உள்ளது. ஆனாலும் இந்த தொகையை முழுவதுமாக எடுத்தால் மட்டும்தான் அது ஊழியர்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த நிலையில் இபிஎஃப்ஓ அமைப்பு அவ்வப்போது பிஎஃப் குறித்த அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. மேலும் சமீபத்தில் பிஎஃப் அலுவலகத்திற்கு செல்லாமலேயே வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து ₹1,00,000 வரை முன்பணம் பெறும் புதிய நடைமுறை அமலுக்கு வந்தது. மேலும் விண்ணப்பிக்கும் தொகை 50,000 குறைவாக இருந்தால் ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உடனே அப்ரூவல் கிடைத்துவிடும். இந்த நடைமுறை மேலும் அப்கிரேட் செய்யப்பட்டு முன்பணம் கூடுதலாகவும் விரைவாகவும் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் முன்பணம் பெறுவதற்கான உச்சவரம்பு ₹1,00,000 5 லட்சமாக உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அரசு மற்றும் தனியார் ஊழியர் நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு அந்தந்த நிறுவனங்கள் சார்பாக பிஎஃப் கணக்கு தொடங்கப்பட்டு மாத சம்பளத்தில் இருந்து குறிப்பிட்ட தொகையில் பிடித்தம் செய்யப்படுகிறது. மேலும் இபிஎஃப்ஓ அமைப்பு அவ்வப்போது பிஎஃப் குறித்த அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறது. சமீபத்தில் பிஎஃப் அலுவலகத்திற்கு செல்லாமலேயே வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக விண்ணப்பித்து ₹1,00,000 வரை முன்பணம் பெறும் புதிய நடைமுறை அமலுக்கு வந்தது. மேலும் விண்ணப்பிக்கும் தொகை 50,000 குறைவாக இருந்தால் ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் உடனே அப்ரூவல் கிடைத்துவிடும். இந்த நடைமுறை மேலும் அப்கிரேட் செய்யப்பட்டு முன்பணம் கூடுதலாகவும் விரைவாகவும் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் முன்பணம் பெறுவதற்கான உச்சவரம்பு ₹1,00,000 5 லட்சமாக உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.